கொம்பிட்டு தலை பயங்கரமாக ஒன்றும் முடியல. வணக்கம் தலை, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இவர் பேடு எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். இவர் பேடு வந்து ரொம்ப கர்லிங்காக இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைட்டிங் பண்ணி முடியெல்லாம் நேராக போகிறோம். இந்த முடி இப்போ இவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேடு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டிங் மிஷின் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து முடியை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட்டிங் க்ரீம். இந்த க்ரீமில் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதையும் நீங்கள் கேளுங்க. எப்பவுமே ஸ்ட்ரைட்டிங் பண்ணுற க்ரீம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அது இவருக்கு பேடு போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. இவர் உடனே வந்து என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டிங் மிஷின் போட்டு ரெண்டாவது க்ரீம் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. எப்படி ப்ரோ இருக்குது? கொம்பிட்டு தலை பயங்கரமாக ஒன்றும் முடியல. வாந்தி வரும்போது வேறு எத்தனை கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த க்ரீமோடைய ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது ஃபுல் கெமிக்கல் தான். அந்த ஹேருக்கு பண்ணும்போது அதே ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பேடுக்கு பண்ணும்போது டேரெக்டாக மூக்குள்ள ஒரு மாதிரி ஸ்மெல்லு ஏற்றனால அவரால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ நம்ம வந்து பேட் ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிட்டு எந்த ஸ்ட்ரைட்டிங் வருதுன்னு தெரியல. வேஸ்ட்டாக இவர் வந்து ஆசைப்பட்டு வந்தார். எந்த ஊர் ப்ரோ? தென்கரும்பூர் ப்ரோ. எவ்வளோ கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்துடலாம். 10 கிலோமீட்டர் வரும். ஸோ ஆசைப்பட்டு வந்தார். இப்போ பேடு வந்து ஸ்ட்ரைட்டிங் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியல. நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வாஷ் பண்ண பிறகு எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. எப்போ நான் பண்ணுன்னு பார்த்துட்டே இருந்தேன். எப்போ கைவிலான்னு பார்த்தேன். அதான் கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரோ. நீங்கள் பேடு வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா ஸ்ட்ரைட்டிங் க்ரீமில் ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வரும். அது ஒரு சில பேர் சுத்தமாக பிடிக்காது. அது அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இவருக்கு நான் இதை ஃபஸ்ட் டைம் என் கடைக்கு யாரும் அவ்வளோ பேடு வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ண கேட்டதில்லை. தலைக்கு தான் நிறைய பேர்த்து பண்ணியிருக்கேன். இவர் ஃபஸ்ட் டைம் வந்தார். இவர் சொல்கிற ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷ் பண்ணிட்டு ரெண்டாவது க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பேடு வந்து ஸ்ட்ரைட்டிங்கே ஆயிடுச்சு. இன்னொரு க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டிங் மிஷின்லாம் போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது க்ரீம் அப்ளை பண்ணுறோம். இந்த க்ரீம்னாச்சு இப்படி ஸ்மெல்லு வருதா? இதுதான் ஸ்மெல்லு வருதா ப்ரோ? இல்லை, ரெண்டாவது க்ரீம் எப்பவுமே ஸ்மெல் வராது. ஃபஸ்ட்டு க்ரீம் தான் ரொம்ப ஹார்டாக வர மாதிரி ஸ்மெல் வரும். நம்ம வாஷ் பண்ணிட்டு எப்படின்னு காட்டுறோம். எப்படி ப்ரோ இருக்குது? ஓகேவா உங்களுக்கு? அவ்வளோ ப்ரோ. இப்போ வந்து பேடு ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்குது. இருக்கிறத லைட்டாக ஸ்ட்ரைட்டிங் மட்டும் ஒதுக்கி விட்ருக்கோம். இன்னும் அடர்த்தியே அதிகமாக வச்சுருந்தா இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்குறது. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த பேடு பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு பிடிக்கல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.